evitar subirme a las barandillas. Porque se busca esa limitación, que el trabajador no llegue si está aquí la... ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? ஸோ நான் வந்து இப்போது ஸ்பெயின் டு போர்த்துகல் போகிறேன் மறுபடி. ஸோ ஒரு வெஹிக்கிள் போகிறது, அந்த வெஹிக்கிளில் போயிட்டு அங்கே இன்னொரு சின்ன வெஹிக்கிள், இது வந்து 9 சீட்டரில் போகிறேன். ஆள் வராங்க நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து. ஸோ நான் அங்கே போயிட்டு அங்கே இறங்கி மறுபடி இன்னொரு சின்ன வெஹிக்கிள், ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் வாங்கிட்டு மறுபடி போர்ச்சுகல் டு ஸ்பெயினு. அங்கே வந்து 2.5 hours 250 கிலோமீட்டர் இருக்கும். அதில் வந்து ஜெர்னி டிஸ்டன்ஸும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு கிளாஸுக்கு போகணும். ஸோ நான் ஸ்பெயினுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சுங்க. 20 நாளுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் கூட வேலைக்கு ஒன்றும் போகல. ஸோ அது என்னன்னு கேட்டால் லைசன்ஸு வரல, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸுன்னு ஒரு அவடியே வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கிளாஸ் ரெடி பண்ணிட்டாரு. இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் லைசன்ஸுக்கு வந்து. ஸோ அதனால தான் நான் வந்து மறுபடி போர்ச்சுகல் போயிட்டு அந்த மாதிரி கிளாஸுக்கு போகணும். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சோ நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது வந்து போர்ச்சுகலு. இந்த ஏரியா பேர் வந்து செந்தராமு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஆள்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வெஹிக்கிள் கூட இங்கே இருக்கும். ஸோ இங்கே கிராசரி ஷாப் கூட ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு கிராசரி வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அது கூட காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிராசரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டாருன்னு. ஸோ பாருங்கள், இதெல்லாம் கிராசரி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ பாருங்கள். மொத்தமுங்க வெங்காயம் வந்து, ஆட்டா, ரைஸு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, காரம் பொடி, என்னென்ன வேணுமன்னா நம்ம வந்து அங்கே ஸ்பெயினில் இல்லைங்க கிராசரி ஷாப். நம்ம இந்தியன் ஷாப் இல்லை, நார்மல் ஷாப், அவர் லோக்கல் ஷாப் இருக்கும். ஸோ நம்ம எது வேணுமன்னா ஸோ நம்ம இங்கே வாரத்தில் ஒரு நாள் வந்துடும் வெஹிக்கிளு. ஸோ அந்த ஷாப்புக்காருக்கு இல்லை ஒரு ஆளுக்கு வந்து லிஸ்ட் அனுப்பிச்சிட்டோன்னா அவர் வந்து பேக் பண்ணி அங்கே ரெடி பண்ணுவார் நமக்காக. நம்ம வெஹிக்கிள் போயிடுச்சேன்னா எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு ஆளுக்கு எல்லாம் வெளியில் அனுப்புவார். அதெல்லாம் நம்ம லோடு பண்ணி மறுபடி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யார் ஐட்டம்ஸும் அவருக்கு கொடுக்கணும். அது காம்பன்சேஷனை மிச்சர் கொடுத்தாரு. இது பீஸான்னு தெரியாதுன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு. நம்ம காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்லாம்னு நினச்சிட்டா எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது பேடு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் வந்து மறுபடி ஸ்பெயினுக்கு கிளம்பிட்டேன். பாருங்கள் 2.5 hour காட்டுறது. ஸோ இந்த டப்பா வெஹிக்கிள் வந்து சின்ன வெஹிக்கிள், பரவாயில்ல. 3 பேர் நான் கிளம்புறது. 3 பேர் வந்து 3 பேர் கூட ஆப்ரேட்டிங் தான். ஸோ நான் டிரைவிங் பண்ணுறேன். இன்னொரு ஆள் பின்னாடி, இன்னொரு ஆள் முன்னாடி உட்காரிட்டாரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் டிரைவிங் தெரியுமோ, ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுக்கும் எனக்கு வந்து 1.5 வருஷம் வந்து போர்ச்சுகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த வெஹிக்கிளானால் எனக்கு வந்து பயமே இல்லைங்க, கண்டிப்பாக நான் ஓட முடியும். ஸோ ஸ்பீடு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பார்த்துட்டு எதுனா சின்ன வெஹிக்கிள் தானே, நார்மலாக ஸ்பீடில் போகிறேன். ஸோ ரோடு பாருங்கள், இது மொத்தம் வந்து ஸ்பெயின் என்ட்ரு ஆக போகிறேன். ஸோ எனக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸ்பெயின். ஸோ ஸ்பெயின் என்ட்ரு ஆகிட்டேன்னா வீடியோ மொத்தம் எடுக்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட மொபைல் வந்து பிடிச்சிட்டு நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது இந்த லொக்கேஷனு. போர்ச்சுகலும் ஸ்பெயினுக்கு வந்து டைம் வித்தியாசம் 1 hour உண்டுங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ரூம் வந்து 3 bedroom கொடுத்துட்டாரு. ஸோ இதில் வந்து ஏசி ஹீட்டர் ரெண்டுமே வரும் ஒரே இதில். நல்லா இருந்தது ரூம் கூட. ஸோ இங்கே மொத்தம் வந்து பே பண்ணுறது வந்து ஓனர் தான், நமக்கு வந்து அவரே பே பண்ணிட்டார். நம்ம ₹1 கூட பே பண்ணலைங்க ரூமுக்கு வந்து. ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட்டும், சின்ன ரெஸ்டாரண்ட், கபாப் சென்டருங்க இது வந்து. ஸோ நைட்டு பார்த்தா நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று கூட அங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து சரி ஏதோ ஒன்று சாப்பிடணும்ல நினச்சிட்டு இந்த மாதிரி கபாபு வாங்கிட்டேன். அதாவது 2 ப்ரெட்டு, ஒரு கபாபு. சரி இவரோட ஸ்டைல், நம்மளோட ஸ்டைல் கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று சாப்பிடணும்ல நைட்டுக்கு வந்து, பசி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கோலா ஃபேண்டா வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பரோட்டா இது கொடுத்துட்டாரு. ஸோ பட்டாட்டா இது கூட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லாம் டேஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரோடு மேலே பார்ப்போம் என்ன, இது ஒரு சென்டரு சர்க்கிளு. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சமும். இதுக்குன்னா லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது ஒரு பார்டர் நான் நினைக்கிறேன். நான் அந்த ராஜு காலம் டைமில் வந்து ஒரு பார்டரு. ஸோ அது பார்த்தா உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து வாட்ரு, அதே மாதிரி இந்த இன்னொரு ரிவர் கூட இருக்குங்க. ஸோ இது வந்து மொத்தம் ரிவரு. ஸோ ரிவர் மேலே வந்து லைட்டிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே ரெஸ்டாரண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. கொஞ்சம் ஆள் வந்து டூரிஸ்ட் ஆள் நிறையா நான் பார்த்துட்டேன் எங்கள் ஆள் வந்து. ஸோ பாருங்கள் லைட்டிங் எப்படி இருக்குன்னு.
ஸோ வெரி பியூட்டிஃபுல் வந்தாங்க லைட்டிங் வந்து. ஸோ இது வந்து நம்ம பார்க்கிங் பிளேஸு. நம்ம ஹோட்டல் கீழே ஒரு இருக்குது பார்க்கிங்கு. அவர் வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 10 யூரோ கேட்டார். ஸோ அது ஓனர் சொன்னால் எதுக்கோ 10 யூரோ வேஸ்ட்டு, நீ அங்கே ஏதோ இடத்துல பார்க்கிங் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பப்ளிக்கில் பார்க்கிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் இந்தியாவில் பார்த்தா, அதுக்கப்புறம் இங்கே கூட பார்த்தா, அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கல. ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டு கிளாஸ் சொல்கிறது. இந்த இடத்துல தான் கிளாஸிங் நமக்கு. சார் ஒரு ஏதோ சாப்பிட்டு போகலாம்னு நினச்சிட்டு மறுபடியும் இந்த சேம் சிக்கன் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டா இது வந்து ரோல் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு புக்கு கொடுத்துட்டாரு. சரி புக்கு என்னன்னு பார்த்தா மொத்தம் வந்து இங்கிலீஷ் கிடையாதுங்க, மொத்தம் ஸ்பானிஷ் தான். ஸ்பெயின் வந்து மொத்தம் ஸ்பானிஷ் லாங்குவேஜு எல்லாம் அதே கொடுத்துட்டாரு. நமக்கு ஒன்றுமே புரியாது. எதுக்குன்னா நம்ம லாங்குவேஜில் வந்து படிக்கிறதுக்கும் நம்ம லாங்குவேஜில் வந்து சொல்லும்போது நல்லா இருக்கும். ஸோ இவர் வந்து மொத்தம் ஸ்பானிஷ் தான். சும்மா நம்ம அந்த என்ன பார்க்கணுமோ இந்த மாதிரி இமேஜ் பார்க்கணுமோ ஆர் பிக்சரு, வேறு ஒன்றுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கிளாஸ் வந்து ப்ளம்பிங்கு, பெயிண்டிங்கு, அதே மாதிரி டிராக்டர் கிளாஸஸ்ஸு, டிரைவிங் கிளாஸஸ்ஸு, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஸ்கப்போல்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன அந்த பேசும்போது ஒன்றுமே புரியல. அதுக்கு என்ன பண்ணிட்டேன், நானும் சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட் லெசனுங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து சும்மா நார்மல் கிளாஸே கிடையாது. எதுக்குன்னா எவ்ரிதிங் வி நீட் டு லேர்னு. நம்ம எப்போ ஆனால் அவர் சொல்லும்போது நமக்கு புரியுதுன்னா நல்லா இருக்கும். எதுக்குன்னா லெர்னிங் வந்து இங்கே தான் நம்ம லெர்ன் பண்ண முடியுமோ. ஸோ இவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பானிஷில் சொல்லிட்டாரு. நான் நினச்சிட்டேன் இதே கிளாஸ் ஒரு இங்கிலீஷில் இருந்தால் கூட நமக்கு நல்லா இருக்கும். எதுக்குன்னா நம்ம பேசும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன பார்த்துட்டாரோ என்னென்ன அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு ஒரு கூகுளில் ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணி ஸோ அவர் என்னென்ன பேசுகிறாரோ அதெல்லாம் சும்மா கேப்சர் பண்ணி சும்மா கொஞ்சம் நேரமும் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வருதுங்க. எதுக்குன்னா நம்ம கிளாஸில் இது வந்து நம்ம லாங்குவேஜில் பேசிட்டா கூட ஒரு டைமில் தூக்கம் வருமோ, அவர் ஸ்பானிஷில் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண நினச்சிட்டு இந்த மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை ஓப்பன் பண்ணி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணால் புரியுதா நினச்சிட்டு. ஸோ அது கூட வந்து ஓரளவுக்கு தான். பின்னாடி வந்து இப்போ இன்னும் இருக்கும். இந்த லேடி எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இவர் வந்து ஸ்பானிஷ்காரர் தான். ஸோ மெமரிஸ்க்காக நான் கொஞ்சம் யார் வந்துட்டார் கிளாஸில் அது கொஞ்சம் வீடியோ கொடுத்தாச்சு. அது கூட அப்புறம் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ மறுபடி இந்த க்ரெயின் செக்ஷனு, அதுக்கப்புறமும் ஃபோர் கிளிப்ட் செக்ஷனு. நான் வந்தது வந்து ஃபோர் கிளிப்ட்டுக்கு தானே, அதுக்கு வந்து க்ரெயினுக்காக ஃபோர் கிளிப்ட்டுக்காக ஸோ கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் வெரி வேல்யூபிள் கோர்ஸுங்க. இது வந்து நார்மல் கோர்ஸே கிடையாது. இந்த கிளாஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னா நமக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லு. அதுக்கப்புறம் வந்து அவர் இமேஜஸ் காட்டும்போது நம்ம மொபைல் எடுத்துட்டா ஸோ நேராக பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மொபைல் வந்து என்னன்னு தெரில, கலரு வந்து மிஸ்மேட்ச் ஆகி போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இது கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. அது நம்ம பில்டிங்கு ஹைட்டுలో வேலை பண்ணும்போது ஒரு மிஷின் வந்துடும்ல, அது பேர் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மிஷின் காட்டாரு. இன்கேஸு மட்டிలో போயிட்டேன்னா ஸ்லிப் ஆகி போயிடுச்சு, கீழே ஃபோல் டவுன் ஆகும்ல, அது காட்டாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ மொத்தமுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சுங்க. ஸோ சொல்கிறது ஸ்பானிஷில், அதுக்கப்புறம் வந்து பேப்பர் இங்கிலீஷில் கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து நார்மல் கிளாஸ் தானே, அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் எக்ஸாமில் கூட ஹெல்ப் பண்ணிட்டார் நம்மளுக்கு வந்து. ஸோ நமக்கு கொஞ்சம் தெரியுமோ, இந்த ஃபுல்லாக தெரியாது. இதுக்கான கிளாஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லிட்டோன்னா நமக்கு நல்லா இருந்தது. நம்ம ரூம் வந்து ஒரு 550 கிலோமீட்டர் வந்துடுமோ. ஸோ இது பாருங்கள், நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கும், நம்ம சின்ன காரு. ஸோ இதுதான் நம்ம காரு. ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு வந்து பர்கர் கிங்குக்கு வந்துட்டா. ஸோ நம்மால் செலக்ட் பண்ணுறாங்க என்ன ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த 2 பேர் வந்து பஞ்சாபிக்காரு. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்லிட்டா காம்போ பேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பர்கரு, பட்டோட்டா, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு எடுத்து வந்துட்டாரு. ஸோ ஏதோ ஒன்று சாப்பிடணும். வெளியில் வந்தோன்னா ரொம்ப கஷ்டமுங்க சாப்பிட்றதுக்கும். நம்ம ஃபுட்டு வந்து எங்கேயுமே கிடைக்காது ஒரு இடத்துல வந்து. ஸோ வரும்போது பாருங்கள், லைட்ஸ் வந்து ரேடியம் ஸ்டிக்கரே கிடையாது. பார்க்குறதுக்கு வந்து லைட்ஸ் தான் மாதிரி தெரியுது. பட் இது லைட்ஸாக ரேடியமானு தெரில. பார்க்குறதுக்கு வெரி பியூட்டிஃபுல்லுங்க. அதே மாதிரி பாருங்கள், ரோடு வந்து ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் வந்து மொத்தம் ஃபாகு தான்.
ரோடு பாருங்க ஒரு வெஹிக்கிள் கூட பார்க்க முடியலங்க. இந்த வின்டர் சீசனில் வந்து கொஞ்சம் கஷ்டமுங்க. மொத்தம் ஃபாகு தான் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் வந்து 5 மணிக்கு மொத்தமுக்கு வந்து ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே 10 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு வந்தாச்சு. ரூமில் ஆள் வந்து லாக் பண்ணி தூங்கிட்டாரு. அவர் வேக்கப் டைம் வந்து மார்னிங் 6 o'clock. ஸோ காலையில் 6 வரைக்கும் நம்ம வெளியில் நிற்கணும். என்ன பண்ணலாம், கார்லன்னா உட்காருட்டா. ஸோ வீடியோ எப்படி இருந்தால் லைக் மேல் சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.